முற்காலங்களில் மக்கள் தானியங்களை பெரிய மண்பானைகளில் போட்டு பயன்படுத்தி வந்தார்கள். ஒரு வீட்டில் திறந்திருந்த ஒரு பானையில் இருந்த நெல்லை கொறிக்க இறங்கியது ஒரு எலி. அப்பொழுதுதான் வயலில் இருந்து வந்த புது நெல் மிக அருமையான உணவாக அதற்கு மாறியது. அவ்வப்பொழுது அங்கே வந்து நெல்லை உண்டு மகிழ்ந்த அந்த எலிக்கு இப்பொழுது வேறு எங்கும் போய் இறை தேட வேண்டிய அவசியம் இல்லை என்ற எண்ணம் வந்துவிட்டது. அந்த பானை இருந்த அறையிலே உள்ளே வந்து யாரும் தொந்தரவு செய்தது போலவும் தெரியவில்லை. எனவே அது நீண்ட காலமாக அந்த எலி அந்த பானையை அதற்கு வீடாக மாற்றிக்கொண்டது. நன்றாக சாப்பிடுவதும் நன்றாக உறங்குவதும் காலத்தை கடத்தி வந்தது அந்த எலி. பானையினுள் இருந்த நெல் குறைந்து போகவே அதற்கு பானையை விட்டு வெளியே வர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. வேறு வழியே இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் இறுதி வரை அங்கேயே இருந்து மடிந்து போகிறது. நம்மில் சிலருடைய வாழ்க்கையும் இந்த எலியைப் போலத்தான் இருக்கிறது. நாம் பழகிவிட்ட ஏதோ ஒரு காரியத்தில் நம்மை மறந்து பல மணி நேரங்களை நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று எண்ணி பல நாட்களை நாம் கடத்தி விடுகிறோம். அது தொலைக்காட்சியாக இருக்கலாம், அல்லது சொகுசான ஒரு படுக்கை அறையாகவோ இல்லை நாற்காலியாகவோ இருக்கலாம், அல்லது என்றென்றும் அனுபவிக்கும் ஒரு உணவு பழக்க வழக்கமாக கூட இருக்கலாம். இவற்றில் எதில் நாம் அதிக நேரத்தை செலவு செய்கிறோம், எது நமக்கு அதிக இன்பத்தை கொடுக்கிறது என்பதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இல்லை என்றால் அதுவே நம்முடைய வாழ்க்கையின் முடிவாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய உடலுக்கு உழைப்பு தேவை, நம்முடைய உணர்வுகளுக்கு உறவுகள் தேவை. இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் காலத்தை வீணாக்குவோம் என்றால் கடைசியாக நடக்க விரும்பும் நேரத்தில் நடக்க முடியாமல் போய்விடும். உறவாட உறவுகளை தேடினாலும் உள்ளார்ந்த அன்போடு உங்களோடு உறவாட உற்றவர் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கிறது. எனவே எந்த சொகுசுகளும் உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணாக்கி விடாதபடி எது எதற்கு எவ்வளவு நேரம் கொடுக்க வேண்டுமோ அந்தந்த காரியங்களுக்கு கவனமாக நேரத்தை கொடுப்போம். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் என்றுதான் பரிசுத்த வேதமும் நம்மை எச்சரிக்கிறது. வாழ்வில் முக்கியமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ கற்றுக்கொள்வோமா?